அப்போ மக்களுக்கு இதெல்லாம் நேரில் இப்போ பார்க்கும் பொழுது அவங்க மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு நம்ம வந்து 2 பேரும் நிராகரிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியுது. சார் இவங்களுக்கு எல்லாம் கூச்ச நாச்சமெல்லாம் இருந்தீங்க, எல்லாம் முற்றும் திறந்தவனுக்கு கூச்ச நாச்சமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது வந்தாலும் யார் காலையும் போய் இப்போ சசிகலா காலில் விழுந்து தானே வந்தார். அப்புறம் என்ன கூச்சம் இருக்குது? இது வந்து என்ன இருக்குது? பெரியார் வந்து யாராச்சும் வந்து இப்படி கிட்டக்க வந்தாலே ஐயாம்பார். அப்படிப்பட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அவர் யாரையும் காலை தோட்டத்துக்கே விட மாட்டார். அவர் யாராக இருந்தாலும் நேராக அவ்வளோ வயதுலேயும் எழுந்துச்சு போய் வரவேற்பார். அப்படிப்பட்ட மரியாதையை காப்பாற்றினவர். நீ வந்து விட்டு வந்தால் சரி, ஏதோ வந்த பதவியில் வந்து இருந்தேன், அதுக்கு பிறகாச்சும் சுயமரியாதையை காப்பாற்றாமல் இப்போ போய் பதவிக்காக அங்கே போனேன்னா எத்தனை பேருக்கு நீ பதவி கொடுக்க? 47 பேர். அவர் பிரச்சாரம் பூராவே தாவேகாவை பற்றியே பேசல, முழுக்க திமுக பற்றி தான் பேசினார். திமுகவோட பிரச்சாரம் பூரா எடப்பாடி பற்றி தான் பேசினாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்கிறோன்ற மாதிரி 2 பேருக்கே கணக்கு போட தெரியலையே. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து முதல்லேருந்து 150 சீட்டு வரும் வந்து இவர் தான் வருவார் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து, அதாவது அந்த இது கரூர் நிகழ்ச்சிக்கும் போதே நான் சொன்னேன். இது அதுலேருந்தே வந்த ஏறக்குறைய 60 பேட்டிகளுக்கு மேலே இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன், எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அரசியலங்கத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அவருடைய ஸ்ட்ரென்த்து, நாட்டு மக்களுடைய பல்ஸு புரியலைன்னா நீங்கள் என்ன கணக்கு பார்க்குறீங்கன்னு அர்த்தம்? மக்களுடைய நாடி துடிப்பை கண்டுபிடிக்கலைன்னு அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஏதோ சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கா, அவ்வளோதான். இல்லை, இதை வந்து மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு புரியல. வந்து ஏன்னா மக்களோட நெருங்கி பழகலை. அதாவது ஆசையே கஷ்டத்துக்கு காரணம்னா உங்கள் ஆசை வந்து எல்லாத்தையும் கண்ணை மறைக்குது, எது வேணால் பண்ணுறீங்க. இது நீதிமன்றத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக இப்போ அநேகமாக போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கு. இது மாதிரி வந்து சட்டமன்றம் தான் டிசைட் பண்ணுமே தவிர நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவங்க போயிட்டு வரட்டும். அதாவது எல்லா சோர்ஸையும் இவர் பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. எல்லா சோர்ஸும் பார்த்துட்டேன். என்னால் நீங்கள் கொடுத்த அந்த வேர்டிக்ட், நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவை என்னால் காப்பாற்ற முடியல. இதுக்கெல்லாம் இவ்வளோ பேரும் துரோகம் பண்ணிட்டாங்க. நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போய் மக்கள் மத்தியில் நின்னா எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சதும் உடனே எம்ஜிஆர் ஒரு பிரச்சாரம் பண்ணல, நான் என்ன தவறு செய்தேன் ஏன் கலைச்சிக்கன்னு நாடு புறாவும் சத்தம் போட்டார். அவரே ஆட்சி வந்துடுச்சு. தானே நிலைமை. அதே தான் இப்போ இன்றைக்கி விஜய்க்குள்ள நிலைமை. இல்லை, இப்போ திருப்பி இவங்க 2 பேரும் ஒரு வேளை திமுகவும் அதிமுக இணைந்தே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால வேற என்ன மீறி என்ன செய்ய முடியும்? சைபர் ப்ளஸ் சைபர் என்ன ஆகும்? சைபர் தான். தாவேகா அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? தாவேகா அவங்க தான் எல்லாரையும் சந்திக்கிறாங்க, எல்லா சோர்ஸையும் பார்க்குறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்டாங்க. எல்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருந்தால் எங்களை கேட்கல, எங்களை அப்ரோச் பண்ணலன்றதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க. அடுத்து கோர்ட்டை பார்த்துட்டு கோர்ட்டை என்ன சொல்லுதோ பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகு என்ன முடியும்? ஆளுநர் இவங்களை கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கோர்ட்டு சொன்னால் கூப்பிட்டு தானே ஆகணும். இல்லை, கோர்ட் இப்போ ஒருவேளை இவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி ஏற்று வச்சிட்டாருன்னு வச்சுருங்களேன், இவர் கோர்ட்டுக்கு ஆளுநர் தப்பு பண்ணார். நேற்று சொல்கிறாரு 2 இயக்கமும் சேர்ந்து 118 யார் காட்டுறாங்களோ நான் வந்து கூப்பிடுவேன். அது எப்படி அவரை அதுவே அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் தான். அது ஆளுநர் சொன்னாலும் சரி, அவங்க அப்பன் சொன்னாலும் சரி தான், தப்பு தான். அது மாதிரி வந்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு யார் அதிகமாக இருக்குது, அடுத்தது ஆள் அப்படி தான் கூப்பிடுறேன் தவிர நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தால் நான் கொடுத்துருவேன்ற மாதிரி ஒரு பேசுறது வந்து அது கோர்ட்டில் நிற்கும். டோட்டலாக வந்து அயோக்கியத்தனமான வார்த்தை. அந்த அளவுக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது மேலேருந்து பிஜேபி இது அழுத்தம் தருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா காங்கிரஸோட சேர்ந்தனால பிஜேபி தான் அழுத்தம் தருது அப்படின்ற மாதிரி. சேர்ந்தாலும் சேராட்டையாக அவங்க பண்ணிட்டு தான் இருப்பான். தமிழ்நாட்டை குட்டிச்சோறு ஆக்குறதுன்னு அவன் முதல்லேருந்து கணக்கு போட்டுட்ருக்கான். தமிழ்நாடு அதாவது இன்னொன்று நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்தியா புறா ஒரு காலத்தில் திராவிட நாடு தான். தெரியுதா? பார்லிமெண்ட்டில் நேரு வச்சுக்கிட்டு, நேரு உலக வரலாறு எழுதின நேரு வச்சுக்கிட்டு அண்ணா வந்து பார்லிமெண்ட்டை ஐ எம் ஹெய்லிங் ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்றார். திராவிட நாடு அவங்க கைபர் போலன் கலவாய் வந்தது வரலாறு. வந்து அப்படி வந்து மெல்ல வந்து அன்றைக்கு இருந்த மன்னர்களை கையில் போட்டு வந்து தெற்க வந்துட்டோம் நாங்கள். இதையும் அழித்தால்தான் உலகத்தில் 2 இனங்களுக்கு நாடு இல்லை. ஒன்று யூதர்கள், 2வது ஆரியர்கள். 2ம் நாடற்றவர்கள். யூதர்களுக்கு அமெரிக்காக்காரனும் பிரெஞ்சுக்காரனும் சேர்ந்து ஒரு சின்ன இஸ்ரேலை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் அவன் ஆடிட்டு நிற்கிறான், அது வேறு. இப்போ அடுத்து நாடற்றவர்கள் உலக வரலாறு நாடற்றவர்கள் தான் ஆரியர்கள் தான் சொல்லலாம். அதை நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே அது உறுத்திக்கிட்டே இருக்குது. தமிழர்களை அழித்தாதான் இதெல்லாம் மொத்தமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா தமிழர்கள் தூங்கிக்கிட்டு இல்லை, தமிழ் இனம் முழிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமின்ஸும் ஒன்றும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் ஒரு 10 பேர் இருக்கிறவங்க தவிர மீதி பேர் பூரா தமிழர்களாக எப்பயோ வந்தாங்க போனாங்க.
ரத்த கலப்பு எல்லாமே ஆயிடுச்சு, யாரும் இல்லாமல் கிடையாது. அதனால் தமிழர்களாகவே மாறிட்டாங்க. அவங்கள வந்து நீ வந்து அதெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தால் அது தப்பு தான். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிறது அனைத்தும் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழகமே இப்போ இந்தியாவே பார்த்துட்டு இருக்கு, தமிழகம் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இந்த கரண்ட் மேட்டருக்கு வருவோம். உங்களுடைய தேர்தலுக்கு முன்பு உங்கள்ட்ட நான் 2-3 தடவை பேட்டி எடுத்தேன். இந்த விஷயமா, அதாவது தேர்தலுடைய களத்தை பற்றி, தேர்தல் சூழ்நிலை பற்றி. அப்போது நீங்கள் ஆணித்தரமாக சொன்னீங்க வந்து விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார், விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸிட் போலில் வந்து எல்லாம் திமுக ஜெயிக்கும் இருந்தது. எல்லா ஊடகங்களும் கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது பார்த்தா திமுக அதிமுக இது மூணாவதுக்கே வரல, அந்த மாதிரியே தான் இருந்தது. நீங்கள் எப்படி மிகச்சரியா கணித்தீங்க? ஒன்றும் இல்லை, அன்பயாசரா நம்ம ஒரு கணக்கு போட்டோன்னா, திமுக ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கட்சிக்காரன் என்ன நினைக்கிறான். திமுகவினுடைய கட்சிக்காரனே கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேறு ஏதோ ஒரு செயலாளராக இருக்கும், அதனால் அந்த பதவி லெட்டர் பேடில் இருக்குது அப்படின்னு பயன்படுத்துகிறாங்களே தவிர, கட்சிக்காரர்கள் கட்சியை விட்டு கட்சிக்கும் தலைமைக்கும் டிஸ்டன்ஸ் நிறையா வந்துச்சு. அது வரவே கூடாது. தொண்டர்கள் வந்து பிடிப்போடு இருந்தால் தான் அந்த இயக்கம் வளரும், வாழும். அது இல்லாமல் போச்சு. மக்களுக்கும் இந்த இயக்கத்தை பார்த்து அங்கே அன்றாட அவங்க எந்த அரசியல் அலுவலகத்துக்கு போனாலும் ஊழல் லஞ்சல் இல்லாமல் எந்த வேலையும் நடக்கலை. அதே மாதிரி தன் பக்கத்தில் இருந்தவன் பெரிய திடீர்னு பெரிய கோடீஸ்வரனாக போகிறான், இயற்கை வளங்களை கொள்ளடிக்கிறான், மணல் கொள்ளை, மலை கொள்ளை. சென்னையை சுற்றி இருந்த, நான் சென்னைக்கு வந்தபோது இருந்த மலைகளை இப்போ மலைகளே காணோம். அப்படி இதெல்லாம் வருது. அதோட இப்போ நிறைய செய்திகளும் எங்கே என்ன ஊழல் நடக்குது, லஞ்சம் நடக்குது, இயற்கை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து மக்களும் இதில் இருந்தாங்க. அதோடு இவங்க சாராய கடைகளை நடத்துறது மூலயமா பாமர மக்களுக்கு தான் ஏமாத்துனாங்க. அது வந்து அதனுடைய காஸ்ட் வந்து 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா தான் விலை, ஒரு குவார்ட்டருடைய விலை. அதை 150 ரூபா 160 ரூபாய்க்கு விற்று அதில் வந்து 40,000 கோடி அரசாங்கத்துக்கு வருவதுன்னு சொன்னாங்களே தவிர, அப்படி 40,000 கோடி வருவதற்குனுடைய காரணமாக இருக்கிற அந்த காரியங்கள் வந்து என்னென்னா, ஏறக்குறைய அந்த 40,000 கோடி அவனுக்கு வருவாய் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த சாராயத்தினால அரசாங்கத்துக்கு 80,000 கோடிக்கு மேலே நஷ்டம் வருது. எப்படின்னா, அதை குடித்து வியாதியஸ்தனாக வர்றான், ஆஸ்பத்திரிக்கு போகிறான், அடிபடுறான், உதப்படுறான், ஆக்சிடெண்ட் ஆகிறான். இதெல்லாம் நிறையா. குறைஞ்சது ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க. இதெல்லாம் அந்த குடும்பங்களை பாதிக்குது. இதெல்லாம் வந்து அதிகமாக பிரச்சாரம் பண்ணாமல் போயிட்டாங்களே தவிர, பிரச்சாரம் மக்களுக்கு தெரிஞ்சிடும் போது அவங்க மக்கள் நம்ம அப்பா எப்படி செத்தார், நம்ம புருஷன் எப்படி நம்மளை விட்டு போனான், இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணன்றதை படிப்படியாக உணர்ந்து மக்களும் வெறுப்போடு இருந்தாங்க. அதே மாதிரி 2 கட்சிகள் பேர்லையும், அந்த கட்சி ஊழல் தவறு பண்ணுச்சுன்னு தான் இந்த கட்சிக்கு வந்தோம். இது ஊழல் மாற்றி இவங்களுக்கு அவங்க பெட்டர், அவங்களுக்கு இவங்க பெட்டர்னு இருந்தது போக 2ம் அயோக்கியத்தனம்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். கட்சி தொண்டனும் அது மாதிரி ஆயிட்டான். கட்சி தொண்டனுக்கும் தலைமைக்கும் இடைவெளி பெருசாக போச்சு, கட்சிக்கும் மக்களுக்கும் இடைவெளி பெருசாக போச்சு. இதெல்லாம் கணக்கு போட்டோன்னா மக்கள் எப்படி வருவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். மக்களுடைய ஏக்கம் என்ன, யார் வருவாங்க, யாராவது தன்னை வந்து காப்பாற்ற மாட்டார்களா, அந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. கட்சிக்காரனும் வந்துட்டான். எனக்கு எல்லா கட்சிக்காரனுடைய நெருக்கமான தொடர்பு உண்டு, எல்லா தலைமையிலேருந்து கீழே வரைக்கும் தொடர்பு உண்டு. அதை கேட்டால் என்னடா அவங்க கட்சியில் இப்படி எல்லாம் பண்ணுறாங்களேடா அப்படின்னா, என்னென்ன பண்ணுறது, வேறு யார் இருக்கா அப்படிம்பா. வேறு யாரும் இல்லை. அப்போ நீ இது தப்பு நடக்குது, நீ வெளியில் வந்துட வேண்டியது தான். நானுவேன் வெளியில் வந்துட்டு தான் நான் தனிமைப்படுத்தப்பட்டுவேன். அப்போ எனக்கு பாதிப்பு நிறையா இருக்கும். அதனால் கூட்டத்தோடு இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் நம்ம பார்த்து கணக்கு போட்டு தான் மக்கள் சரியாக இல்லை, தொண்டர்களும் சரியாக இல்லை, நாடும் நாசமாக போயிட்டுருக்கு. சும்மாவே டெல்லியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பல பேர் திராவிட கொள்கை சித்தாந்தத்தில் ஊறி போனவங்க இருக்காங்க. அவங்க மயங்கினாங்க. அது மயங்கினதில் தப்பே கிடையாது, அவங்க பேரில் நான் குறைய சொல்லுவேன். காரணம், டெல்லியிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க, நம்ம அவங்கள விடக்கூடாது அப்படி என்கிட்டயே பேசியிருக்காங்க. நான் சொன்னேன், ஏன்பா இவ்வளோ மோசம் நடக்குது, இந்த திராவிட இயக்கத்தினுடைய பழைய ஆட்கள் கூட பேசுகிற போது இப்படியெல்லாம் நடக்குது, நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா வேறு வழி என்ன, இப்போ இல்லைன்னா பிஜேபிக்காரன் உள்ளே வந்துடுவான், அதனால் அதுக்காகவாச்சும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த உணர்வோடு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இது வந்து திராவிட மாடல் போக்குவரத்துன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. அதாவது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொள்கைக்காக தான் ஒரு கட்சி, அதுக்கு தான் ஒரு அமைப்பு, அதுக்கு தான் தலைவன் மாக்கியெல்லாம் இருக்கணும். கொள்கை இல்லைன்னா கிடையாது. கொள்கை என்ன அப்படின்றது வந்து ஆரம்பத்தில் அண்ணா வகுத்துட்டார், அடிப்படை கொள்கைகளை சொல்லிட்டார். திமுக ஆரம்பித்த போது உழைக்கிறவர்கள் வாருங்கள், பிழைக்கிறவர்கள் வராதீர்கள்னார். அதோடு சொல்லிட்டு சொன்னார், ஜாதி ஒழியணும், மதம் ஒழியணும்,
கடவுள் ஒழியணும், காந்தி ஒழியணும், காங்கிரஸ் ஒழியணும். இதான் திராவிட கழகத்தினுடைய மூல கொள்கைகள், பெரியாருடைய கொள்கைகள். இதையே அங்கே ராயபுரத்தில் இதில் நடக்கிற போது, ராயபுரம் இது ராபின்சன் பூங்காவில் கூட்டம் போடுற போது அண்ணா சொன்னார், அதே கொள்கைகள் தான் நம்மளது, ரெண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்ட்டார். அதை அடிப்படையாக வச்சு தான் எல்லா கொள்கைகளையும் வகுக்கணும். எல்லா கொள்கைகளையும் வகுக்கிறதுக்கு அது அடிப்படையாக வச்சு வகுக்கணும். வகுக்கிற போது நீங்கள் வந்து எல்லாமே தப்பு பண்ண ஆரம்பிச்சிங்க. அதான் வந்து ஜெயலலிதா வந்து வந்தது போது நான் எம்ஜிஆரை கடுமையாக எதிர்த்தேன். சேர்க்கக்கூடாது, நீங்கள் வந்து திராவிடியன் மூவ்மெண்ட்டில் ஒரு பாப்பாத்திக்கு என்ன வேலை, அதனால் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கடுமையாக சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா அப்போ நீங்கள் எம்எல்ஏ? ஆமாம், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், எல்லாமே 1 மணி நேரம் பேசுவேன். அது கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். அப்போ கூட அந்த பேட்டியை எடுத்தவர் கேட்குறாரு, எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லலையானார். இப்படியே உட்கார்ந்துருந்தாருன்னு. ஏன் உட்கார்ந்துருந்தாரு? ஒரு மயக்கத்தில் இருந்தாருன்னு. அந்த மயக்கத்தில் இருந்தாருன்னு இப்படியே சொன்னேன். அதனால் அவர் ஒரு மயக்கத்தில் அந்த அம்மாவை கொண்டாந்து சேர்த்துட்டார். அது அவர் வாழ்க்கையில் அவர் பண்ண தப்பு. அது அப்போயே நான் சுட்டி காட்டினேன், அதை விட்டார். ஆனால் கடைசியில் இறப்பறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதில் தெளிவாகி, என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ண தவறே ஜெயலலிதாவை கொண்டு வந்து வரம்புக்கு மீறி அதிகாரங்களை கொடுத்து பண்ணது தப்பாக போச்சு. அந்த அம்மா கட்சிக்கும் துரோகம் பண்ணுறாங்க, வேறு கட்சிக்கு போகிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளையும் அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதனால் யாரும் அவரோட தொடர்பு கொள்ளக்கூடாது, நான் கட்சி விட்டு நிற்கிட்டேன்னு ஒரு அறிக்கை விட்டார். அறிக்கை விட்ட 15-20 நாள் அவர் செத்து போயிட்டார். ஆனால் இந்த பசங்க பதவிக்காக அவளை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான். அதனால் ஒரு மூமெண்ட், ஒரு இனம் வந்து புலியோடு தான் இருக்கணும். புலியும் ஆடும் ஒன்றா இருக்கக்கூடாது. அண்ணா வந்து சொல்லுவார், வான்புறாவும் வல்லூரும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது, இருந்தால் அதை சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் வந்து அது அவங்கவுங்க இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மரியாதை இருக்கும், நமக்கும் மரியாதை இருக்குது அப்படின்றது தான். அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு கொள்கை கிடையாது. ஒரு அந்த வெறுப்படைந்தவர்கள் ஃபுல்லாக விஜய் பக்கம். ஆமாம், அப்படின்னா அப்போ நேரடியாக அப்போ யார் கிடைப்பாங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தபோது கிடைக்கிற ஆள் கூட யாரோ நீங்கள் வந்திருந்தா கூட உங்கள் பின்னால் போயிருப்பாங்க. ஆனால் விஜய்ன்ற போது ஒரு பாப்புலர் மேனாக போயிட்டதுனால போயிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் சீமான் இருந்தார். சீமானுடைய கொள்கைன்றது வந்து நித்தம் மாற்றிக்குவார். இப்போ சீமானம் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் மணிவண்ணன் இது ஃபுல்லாக லைப்ரரியாக வச்சுருந்தேன். இதில் மணிவண்ணன் டைரக்டர் இருந்தார். அவரும் சீமானம் வந்து இங்கே உட்காந்து எல்லா புத்தகங்களையும் பார்த்து ஒரு 5-6 புத்தகம் கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போனார், இதே ரூம்லேருந்து. அப்போ எங்கள் ஊரில் பெரியார் சிலையை நான் திறக்கிறேன், அதுக்கு சீமானை கூப்பிட்டு வந்தார். அங்கே மேடையில் ஏறி பெரியாரின் பேரண்ணான்னு பேசினார். அப்புறம் வெளியில் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் பெரியாரை திட்ட ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு நிலையான கொள்கை கிடையாது. அவரை பற்றி பொதுவான அபிப்பிராயம் நான் சொல்ல விருப்பப்படல, அது விட்டுருங்க. சீமானுக்கு வந்து தான் விட்டுடலாம், அது வந்து கசப்பான செய்தி, அது வேண்டியில்லை. ஆனால் சீமானால் ஒரு இயக்கத்தை ஜனநாயக பண்போடு அழைச்சிட்டு போகிற அந்த கேரக்டர் கிடையாது. அது தவிர தன்னை வசப்பதி வலுப்படுத்திக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஒரு கூட்டம் கூட இருக்குன்னு மக்களை மிரட்டி பண்ணிக்கிற காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை. பல பேர் சமுதாயத்தில் இருக்கான், கூட்டத்தை காட்டி ஒரு 10 பேர் கூட்டத்தை வச்சுருப்பான். ஏன்டா வச்சுருக்கேன் எதுக்குன்னு இருக்காது. அவன் வந்து சரி இதை வச்சுக்கிட்டு எனக்கு மாமல் கொடு, அதை கொடு, இதை கொடுன்றவங்க இருப்பாங்க. அதில் பெரிய அளவு சின்ன அளவு இருக்கும், அளவுகள் மாறும். அதனால் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போனோம் அப்படின்னா 108 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஆமாம், 118ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் இல்லையா? அந்த 108க்கும் 118க்கும் 10 பேர் புண்ணிய ஸ்தலங்கள் வச்சுக்கலாம். ஆமாம், 108 புண்ணிய ஸ்தலங்கள் மாதிரி இருக்கு. இதில் வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தை இப்போ காங்கிரஸ் 5 தந்துட்டாங்க. இந்த 6ல் தான் பிரச்சனையில் நிற்கிது. தாவேக்கா இந்த 6 பெற்று ஆட்சி அமைச்சிருவாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் காமன் மேன், நான் வந்து ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயை இவங்க சதி திட்டம் திட்டி பித்தலாட்டம் பண்ணி அது பண்ணி தோக்கடிச்சாங்கன்னா அது விஜய்க்கு லாபம். விஜய் திரும்பவும் தேர்தல் நிற்கிற போது அவர் 200 சீட்டுக்கு மேலே ஈஸியாக ஜெயிச்சிடுவார். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து மக்கள் வந்து யார் அவரை வந்து நாசம் பண்ணுறாங்களோ அவங்க பேரில் மக்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் அதிகமாக வந்தால் அவங்க வந்து அதுக்கு பிறகு அதுக்குள்ள தண்டனையை அவங்க அனுபவித்து தான் தீருவாங்க. அப்படி பண்ணுறவங்களும் அந்த அமைப்பில் இது மாதிரி நாசம் பண்ணி பண்ணுற போது, நீ தப்பு பண்ணுற போது உன் கூட இருக்கிறவங்க எனக்கு என்ன ஷேருன்னு தான் கேட்பான். 40 பேர் 50 பேர் வச்சுருக்காங்களாம், நீ 4 பேர் மந்திரி ஆகிறதுக்காக நான் உங்க கூட இருக்கணுமா, எனக்கு என்ன, எனக்கு ஒரு மந்திரி வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் ஒரு ஒற்றுமை நிலவரத்தில் இப்போ இதில் 2 விஷயம் சார். முதல்ல வந்து என்னென்னா, விஜய் அவர் வந்து எனக்கு இவ்வளவு நான் சிங்கிளாக அவர் தான் இல்லையா, 108ங்கிறது தனிப்பெரும்பான்மை இல்லாலும் பெரிய கட்சி அவர் தான்.
ஆளுநர் செய்வது விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. ஆளுநர் செய்வது மிகப்பெரிய தவறு, ஜனநாயகத்துக்கு விரோதமானது, புறம்பானது, அது பண்ணக்கூடாது. ஆளுநர் வந்து பெரிய கட்சி எதுவோ அதை கூப்பிட்டு 108 இல்லை 100 இருந்தால் 100 இருக்கிறது தான் பெரிய கட்சின்னு அவனை கூப்பிட்டு அரசாங்கம் அமைக்க சொல்லிட்டு. இல்லை, எனக்கு அந்த நம்பர் எனக்கு தெரியல, 118 எனக்கு அந்த சட்டமன்றத்தில் தான் அது ப்ரூஃப் பண்ணணுமே தவிர எஸ்ஆர் பொம்மை வழக்கிலையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்பு சொல்லியிருக்கு, கடந்த காலங்கள்லேயே அதுதான் முறையாக இருந்திருக்கு. அதை செய்யாமல் நீ வந்து எனக்கு முன்னால் கொண்டாந்து அப்படின்னு சொல்கிறது நீ யார்? அண்ணா உன்னை பற்றி என்ன சொன்னார்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் என்னடா ஆட்டு தாடிக்கு ஈக்குவலாக வச்சு தான் நாங்கள் பார்த்தோம் உன்னை, வேறு ஒன்றும் பிரமாதமாக பார்க்கல. நீ வந்து உட்காந்துக்கிட்டு தனியால் நீ என்ன மக்கள்கிட்ட சந்திச்சியா, மக்களுக்காக போராடினியா, நீ என்ன பண்ண? உன்னை ஏதோ டெல்லியில் இருக்கிறவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறான், அதை வச்சுக்கிட்டு பொறுப்பு தான், அதை வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தை மக்களை நாசம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதெல்லாம் கிடையாது. கொடுத்துட்டு அவனை நீ ப்ரூவ் பண்ணுறான்னு சொல்லி இதே மாதிரி இதற்கு முன்பாக ஒன்று நடந்தது. அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற செகண்ட் இருந்தாலும் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தப்போ அவர் வித்யாசாகர் அவர் தான் இருந்தார். அவர் 15 நாள் இங்கே வரவே இல்லை. அதுவும் மோடி பண்ண வேலை தான். மோடி பண்ண அந்த தீர்ப்பு வந்ததுன்னா இவ்வளோ க்ளோஸ் பண்ணலாம். தீர்ப்பு வர வரைக்கும் அவர் ஜெயலலிதா செத்த அன்னைக்கே வந்த ஒரு மோடி இவர் தலையில் வச்சார், அப்போயே வச்சுட்டாருன்றது கணக்கு நமக்கு புரிஞ்சு போச்சு, சாதாரண ஆளுக்கு புரிஞ்சது. அது அந்த அம்மா ஆசீர்வாதம்னு நினச்சாங்க, அது ஒன்று நாசப்படுத்துறது பண்ணாங்க. அதனால் வந்து அது இல்லை, இந்த கவர்னர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கா? அதாவது ஒருத்தர் பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு வார்த்தை இருக்குது, அது அந்த வார்த்தையை பற்றி பண்ணுறாங்க. அதனால் வந்து மரபு என்ன இது வரைக்கும் இருக்கிறது வந்து எல்லாரும் இடத்துலையும் இந்த மாதிரி ஒன்று நிலைமை வரல, எல்லாம் வந்து வழக்கப்படி கொடுத்துருவாங்க, போய் சட்டமன்றத்தில் ப்ரூஃப் பண்ணிட்டு வரட்டும்னு இருக்கணும். இது வந்து ஒரு இன்டென்ஷன். அதனால் கடுமையாக அதை அந்த கிடைக்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பயன்படுத்தி நாசப்படுத்துறத தவிர இது வந்து கவர்னருக்கும் கெட்ட பேர், டெல்லிக்கும் இது பெரிய கெட்ட பேரை தான் உருவாக்குமே தவிர இதனால் எந்த நீங்கள் முறையற்ற வேலை செஞ்சால் அதனால் உனக்கு ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் வர நஷ்டங்கள் ஏராளம். எப்பயும் முறையற்றது எது முறையோ எது நியாயமோ அதை பண்ணிட்டு போகணும் தவிர உங்களால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் அது ஆபத்தில் வந்து முடியும். இப்போ நான் வந்து எல்லா பொது வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு கூட சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, பதவியில் இருக்கிறோம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணனா நீ இப்போ இழைக்கிற அன்னைக்கு, வயது முதிர்ந்து இழைக்கிற அன்னைக்கு எல்லா வியாதியும் வர்ற மாதிரி இது வந்து சேரும். அதனால் ஒழுங்காக ஜாக்கிரதையாக இருங்கடா அப்படின்றது தான் என்னுடைய வார்த்தை. சிபிஎம் சிபிஐலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாரு. அதை சொல்கிறாங்கல்ல, குழப்பத்தை நீக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீ அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இப்போ இவங்க 6 பேர் கொடுத்தா பிரச்சனையே கிடையாது. ஆமாம், அதாவது அவர் குழப்பம் பண்ணுறாருன்றது நீ சொல்கிற, அது இது அவர் ஆட்சி அமைக்கணும் திருமாவளவன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போக வேண்டியது, சொல்ல வேண்டியது, நீ எது மேக்னானிமஸாக சொல்லிட்டு போகாமல். நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி என்பது தேர்தல் அன்னைக்கு உங்கள்கிட்ட, அது அண்ணா சொன்னது தான் சொல்கிறேன், என்கிட்ட 10 அணா இருக்குது, உங்கள்கிட்ட 4 அணா இருக்குது, உங்கள்கிட்ட 2 அணா இருக்குது, எல்லாம் சேர்ந்தால் 1 ரூபாவோ, அந்த 1 ரூபா இருந்தால் தான் காங்கிரஸ் ஒழிக்க முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சு வருது. அதுக்கு பிறகு நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டு கொட்டாம் போடுறதுக்கு என்ன இருக்குது? கூட்டணி தேர்தலோடு முடிஞ்சிடுச்சு, அதுக்கு பிறகு உன் குடும்பம் நீ பண்ணணும். இப்போ ஒரு திருமணம் நடக்குது, எல்லோரும் போய் உட்காந்துருக்காங்க, உட்காந்து வந்துட்டு சாதி முகூர்த்தத்துக்கு நானும் உள்ளே உட்காந்துருப்பேன்னு சொல்கிறதா? அதெல்லாம் ரொம்ப தப்பாக. காங்கிரஸ் போனது அப்படி தானே சொல்கிறாங்க, காங்கிரஸ் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் என்ன துரோகம்? காங்கிரஸில் என்னன்னா, காங்கிரஸினுடைய வரலாறு வேறு, தப்பு அது. காங்கிரஸ் வந்து முதல்ல திமுக தான் காங்கிரஸை தோக்கடிச்சது. நீங்கள் அன்னையிலேருந்து இவங்க கட்சியை ஒழுங்காக ஆரம்பித்து நடத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மேல் மட்டத்தில் இருந்த 10 பேரை அவங்களுக்கு 2 சீட்டு 1 சீட்டு கொடுத்து எம்பி எம்எல்ஏ ஆக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர கட்சியை நாசம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மேலே ஒரு 20 பேர் இருப்பாங்க, அவங்க தான் மாறி மாறி தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸு, இந்த திருநாவுக்கரசு, அப்புறம் என்னார் இந்த இப்போ இருக்கிற செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் வந்து அழகிரி இவங்களுக்கெல்லாம் அதில் வந்து மேலே பேசி ஒரு எம்பி சீட்டு கேட்குறது, எம்எல்ஏ சீட்டு கேட்குறது, என் பையனுக்கு கேட்குறது அப்படின்னு வச்சு, அது தவறு. கட்சியை வளர்க்குற முறை அது அல்ல. இதை எப்படியோ டெல்லி புரிஞ்சுக்கிட்டு வேணாம், இந்த தடவை வந்து நம்ம விஜய் கூட சேருவோம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விஜய் கூட சேர்ந்தால் ஒரு 50-60 சீட் வாங்கலாம், இன்னும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, திமுகவினுடைய கருணாநிதியினுடைய ஃபார்முலா என்னன்னா, ஒரு கட்சியை வந்து நம்மளோட இருந்துட்டு வெளியில் போகிறோன்னா விடமாட்டாங்க, அவங்கள நாசம் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் இவங்களோட இருந்தது, அது முஸ்லீம் லீக் இவங்களை விட்டு வெளியில் போகிற போது அதை உடச்சி 2ஆக்குனார். 2ஆக்கி ஒரு செக்ஷனை இவர் கூட வச்சுக்கிட்டார், முஸ்லீம் லீக் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது.
அதே அப்பவே ரெண்டு அந்த அப்துல் சமது லத்தீஃப் ரெண்டா இருந்ததுல அது வந்து கருணாநிதியினுடைய ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணாங்க, இவங்க வெளியில் போகிற சூழ்நிலையான போது ஸ்டாலினும் செல்வ பிறந்தவங்க மற்ற சிதம்பரம்லாம் சேர்ந்து அப்படி போனாங்கன்னா நம்ம வந்து நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கட்சியை உடைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இது டெல்லிக்கு தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எது நல்லது, ஒரு கட்சியை உடைச்சி இவங்களுக்கு ஒரு கட்சி கொடுக்கறத விட இந்த தடவை போனால் போதுன்னு அவங்களோட இருந்துட்டு வெளியில் வந்து அதுக்கு பிறகு இவங்களை யார் யார் இந்த மேல் மட்டத்திலேருந்து கொட்டை தின்னு பழம் போட்டாங்க, பழம் தின்னு கொட்டை போட்டாங்க, அதெல்லாம் ஒழிச்சிடுவோன்னு ஒரு முடிவு எடுத்து கிடைச்ச ஒரு எம்பி சீட்டையும் சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அதுதான் சிக்னல், அவங்களுடைய சிக்னல். ஏய் அல்போன்ஸ் பீட்டர் உனக்கு கிடையாது, திருநாவுக்கரசு உனக்கு கிடையாது, தங்கபாலு உனக்கு கிடையாது, அழகிரி உனக்கு கிடையாது, செல்வ பிறந்தகம் உனக்கு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது அவங்களுடைய நடைமுறை. அது அவங்க பண்ண போகிறாங்கன்னு எனக்கு முதலே தெரியும். அவங்க கூட கூட்டு சேர்ந்தபோது இந்த நிர்பந்தத்தில் சேர்றாங்களே தவிர அவங்க வெளியில் வந்துடுவாங்கன்னு தெரியும். அதை இவங்க ஏதோ உத்தம மாதிரி ஆகாத முதுகிலே குத்தி விட்டார்கள், அதில் குத்துனார், இது அவங்கள சேர்த்து வச்சு அழிச்சதே நீ தானே, இல்லைன்னா அவனே வளர்ந்து வந்திருப்பானே. அதை புரியாமல் தான் இந்த இப்போ இருக்கிற சிபிஎம் சிபிஐ இவங்க விடுதலை சிறுத்தைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், நல்லா இருந்தவர். ஏன்னா வந்து அவரை நான் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. அவர் வந்து எது நியாயமோ அதை மாதிரி முதல்ல விலைக்கு வந்திருக்கணும். ஏன் பண்ணாருன்னே தெரியல. அப்படி கேட்க போனால் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு புரியல. அவர் இன்ன வரைக்கும் நான் என்னுடைய மதிப்புக்குரியவர். அவர் வந்து ஜனநாயகத்தை தூக்கி பிடிச்சாதான் கட்சியை ஒழுங்காக நடத்த முடியும். இவங்ககிட்ட போய் இவங்களுக்கு என்ன அடிமையா, பாண்டட் லேபராக இவங்கெல்லாம் சிபிஎம் சிபிஐ எல்லாம் ஏதோ பாண்டட் லேபர் மாதிரி அங்கே போய் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்காக கேட்குறாங்க? உங்களுக்குன்னு சுயமரியாதை கிடையாதா, தனி உரிமை கிடையாதா, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களால் அவங்களுக்கு ஓட்டு, அவங்களால உங்களுக்கு ஓட்டு, அதுதானே உண்மை. நீங்கள் கேட்டால் அதுவும் உங்களை சிறுமைப்படுத்திட்டாங்களா, 6 சீட்லேருந்து 5 சீட்டு ஆக்குனாங்க. சிபிஎம் சிபிஐயை ஆனாங்க. ஒன்றும் இல்லாத தேமுதிகவை கூப்பிட்டு 10 சீட்டும் எம்பி சீட்டும் கொடுத்தாங்க. அப்போனா 10 சீட்டில் கொடுத்தவங்களும் அதான் ஜெயிச்சாங்க, 5 சீட்டு கொடுத்தவங்களும் ஜெயிச்சாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குற மென்டாலிட்டி உங்களுக்கு கிடையாதா, இருக்கா இல்லையா எனக்கு புரியல. நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ரொம்ப மதிக்கிறவன். எங்கள் திருச்சியில் எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் உமாநாத் இருந்தார். கல்யாண சுந்தரம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், எதுவாக இருந்தாலும் பேசுவார். அது மாதிரி அனந்த நம்பியார் பேசுவார். அதே மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் ராமமூர்த்தியெல்லாம் என்கிட்ட பேசுவார். அப்படியெல்லாம் இருந்த ஒரு இயக்கம். மகேந்திரன் பேசுவார். இப்போ டி.கே. ரங்கராஜன் பெரிய அறிஞர், அவர் இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு இன்றைக்கி தீப்பொறியில் தீக்கதியில் எழுதியிருக்காரு. அது மாதிரி நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்க சிந்திக்கணும். சிந்திக்காமல் ஒரு அடிமை மனப்பான்மையில் போனாங்கன்னா இவங்களை மதிக்கிறது குறைஞ்சி போயிடும். அதான் உண்மை. இப்போ அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இவங்க தயங்குறது எதுக்காக தயங்குறாங்க? யாரு? இவங்க கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகள் அங்கே போகிறதுக்கான தயக்கத்துக்காக திமுகவை பாய்ச்சிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு அவங்கள கேட்டால் தானே தெரியும், எதுக்காக நம்ம எப்படி சொல்ல முடியும். ஆனால் இவங்க இருக்கிறது தப்பு. அப்படி தான் நிரந்தரமாக அவங்களோட அடிமையாக இருக்காங்கன்னா இதுக்கு ஏதாவது உள்ள காரணம் இருக்குமோன்னு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் என்ன காரணத்தினாலையோ ஏன் பயப்படுறாங்க, ஏன் அவங்ககிட்டயே போய் கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னு இருக்குது. போன தடவையே 25 கோடி வாங்கிட்டாங்கன்னு வெளியில் ஓப்பனாக சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த கூட்டணி போக இப்போ புதுசாக ஒரு கூட்டணி உருவாகிறதாக பேச்சு நேற்று அடிபட்டு இருக்கு. அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணி சொல்லுங்கள். 70 வருஷமாக 72லேருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒருத்தர் பகச்சி நின்று எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ போய் பதவியை வெறி பிடிச்சி கொள்ளையடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அயோக்கியர்களும் ஆயிடுச்சு. 2 அயோக்கியர்களும் ஒன்றா கூட்டாண்டி சேர்றாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க எப்படியும் பண்ணலாம். அதாவது யோகியர்களை பற்றி கணக்கு போடலாம். 1+1 2ன்னு போடலாம், 2+1 3ன்னு போடலாம். 1+4ன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பெங்களூர் கோர்ட்டில் கொடுத்தானே, அதை மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனால் நம்ம எங்கேருந்து பதில் சொல்கிறது? இல்லை, இப்போ இப்படி ஒரு கூட்டணி தான் மக்கள் என்ன மாதிரி காரி மூஞ்சில் துப்புவாங்க. அது ஒன்றும் வரல. ஏன்ட்டா மக்கள் சக்திக்கு விரோதமாக போய் நீங்கள் வந்து கூட்டணி சேர்ந்து நிலைமை சரியாக இருக்குன்றதுக்காக பண்ணிங்கன்னா காரி துப்பாமல் என்ன பண்ணுவாங்க? இன்னும் அசிங்கப்படுறது தான். இல்லை, விஜய்க்கு இது ஒரு பெரிய ஒரு வெளியில், அதாவது விஜயனுடைய இவங்கெல்லாம் இப்படி தப்பு பண்ண ஆரம்பித்தா விஜயனுடைய மரியாதை ஏறிக்கிட்டே போகும். இன்னொன்று, அவர் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கட்சியை ஒழுங்காக நடத்துறதுக்கு அந்த கைடெல்லாம் இப்போ எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்ச அன்னைக்கு
வெளியில் வந்துட்டார். காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து எல்லாரையும் சந்திச்சார், எல்லாம் பண்ணார், வர்றவங்களெல்லாம் சேர்த்தாரு, அது பண்ணி இது பண்ணி அதை வந்து இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும். டார்வின் தியரி இருக்குது. என்னன்னா நேச்சுரல் செலெக்ஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தானாக வர்றதை கூட்டிக்கோ, ஸ்ட்ரகிள் ஃபார் மடட்டும், அதுக்குள்ளே அவன் ஓட்டிக்கிட்டு வளரட்டும், இல்லை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கிட்டக்கும் பாக்கி வெளியில் தானாக போயிடும். இதுதானே இயற்கை. அதனால் அந்த தியரியை சப்மிட் ஒரு பாலிடிக்ஸில் இது பண்ண. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாலாம் வந்து ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு போகிறது என்ன பண்ணால், உலக நாடுகளில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பார். உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் என்னென்ன நடந்திருக்கு. இப்போ திராவிட நாடு பிரிவினை கொள்கையை விட்டபோது அப்போ உலகத்தில் இது மாதிரி எதாவது நடந்திருக்கா, இதுக்கு ஏதாவது சம்பவம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்து அவர் எழுதியிருக்கார். விடுதலை வேட்கைன்னா கூட ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அதில் வந்து எல்லா விஷயமும் அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி ஆட்சி பீடம் அரசியலுக்கு வந்த ஒருபாடு அவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு உடனே உலகத்தில் தண்ணி இல்லாத நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னு உலகம் பூரா ஆய்வு பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணியை குழாய் மூலமாக நிலங்களுக்கு கொடுத்தா நிலங்களுக்கு போதும், விவசாயத்துக்கு போதும், எல்லாத்துக்கும் பண்ணிடும், வேஸ்ட் ஆகாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணி அதை சொன்னார். அதை யாரும் நடைமுறைப்படுத்தலாம். நான் சொல்கிறது எவன் நடைமுறைப்படுத்தலாம். அவங்கவுங்க வசதிக்கு இப்படியே வாய்க்கால் வெட்டினா தான் வருஷம் வெட்டலாம், வருஷம் கொள்ளடிக்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டாங்களே தவிர குழாய் போட்டுவிட்டா பண்ண முடியாதுல்ல. அதனால் அது வந்து அவங்கவுங்க திட்டம் போடுறது. ஒரு திட்டமே இப்போ ரோடு போடுறதே என்ன பண்ணுவாங்கன்னா, மழை சீசன் வர்றதுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. போட்டால் மழை ரோடு போடுவோம், மழை வந்து அதை அரைச்சிடும், அடுத்த வருஷம் ரோடு போடலாம். இப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சிதம்பரத்தில் படிக்கிறதுக்கு வந்தபோது 49ன்னு நினைக்கிறேன், புவனகிரிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஒரு சிமெண்ட் ரோடு போட்டாங்க. சிமெண்ட் ரோடு. அந்த ரோடு ஒரு 50 ஆண்டு காலம் அப்படியே இருந்தது. அப்போ அந்த ரோடு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு கொஞ்சம் அடிப்படை பிறகு அது இது பண்ணி இப்போ அதை வேறு மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு ரோடு போட்டால் இது எத்தனை வருஷம் கான்ட்ராக்டர் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணுமா? இவன் பாட்டுக்கு போடுறான் அன்றைக்கி மக்கானால உடஞ்சி போகுது. பிரிட்ஜு கட்டுறான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன், 60,000 கோடியோ 6,000 கோடியோ நம்ம செலவு பண்ணி ஒரு பிரிட்ஜ் பண்ணதை உடனே இடிஞ்சு போச்சுன்றான். அப்போ இடிஞ்சு போனதுக்கு அந்த கான்ட்ராக்டர் யார்? ஒன்றே தான் அது வேலுடைய ஆளா, இவருடைய ஆளா, அவருடைய ஆளா, யார் பணம் வாங்கினா, எதுக்காக போச்சு அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு ஒரு கேரண்டி இருக்கும்ல. 6 கோடி எல்லாம் இருந்தாலும் சரி, 60 கோடியாக இருந்தாலும் மக்கள் பணமாச்சே, அதை அனாவசியமாக நீங்கள் வந்து கட்டி வீணாக பண்ணதுக்கு யார் பொறுப்பு இருக்க வேணாமா? இப்போ இந்த வீடு கட்டி 60 வருஷம் ஆச்சு. எங்கள் மாப்பிள்ளை கூட இதை இடிச்சிட்டு வேறு எதாவது பண்ணணும்னு நான் சொன்னேன். அதெல்லாம் வேணாங்க, ஒன்றும் ஏற்கிறா கூட இல்லை, ஒன்றும் இல்லை, அதனால் ஒன்றும் அது 60 வருஷம் 60 வருஷம் ஆகுது. நான் தான் இருந்து கட்டினேன். ஆச்சா ஒரு ஏற்கிறா கூட காணோம், இதை எதுக்கு போய் அடிக்கணும், வேண்டாங்க அப்படின்றாரு. அப்படி தானே இருக்கணும். கட்டடம் கட்டுறபோது அப்படி தான் கட்டணும். நீங்கள் திமுக காரங்கிட்ட யார்ட்டையும் கொடுக்கல போல இருக்கு டெண்டர். நானே இருந்து கட்டேன். நீங்களே இருந்து பண்ணி. அதுதான் முதல் வேலை நான் பண்ணது. பார்ப்போம், அது விரைவில் தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு, நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு. இதோடைய சட்ட நுணுக்கங்கள் மற்றும் என்ன செயல்பாடுகள் அப்படின்னு விளக்கி கூறினீர்கள். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது.